கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. வேதப்புரட்டு எண் 16 குறித்து நாம் பார்க்க போகின்றோம். இந்த வேதப்புரட்டு சொல்கின்றது, 1963 சகோதரன் பிரென்னாமால் வெளிப்படுத்தப்படாத 7 இடிகள் மணவாட்டிக்கு எடுத்துக்கொள்ளப்படுதலின் விசுவாசத்தை கொடுக்கும்படியாக இப்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்ட 7 மனிதர்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று. வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். சிங்கம் கெர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடிமுழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். இது சிங்கப்பூரிலிருந்து வெளியாகும் வார்த்தையை உரை என்கின்ற புத்தகத்திலிருந்து தீர்க்க தரிசன வெளிப்பாடுகள் என்கிற பொருளில் பேசப்பட்டது. தங்களுடைய உபதேசங்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்களுடைய செய்தி புத்தகங்கள் சிலவற்றை எங்களுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இந்த செய்தியானது ஒருவேளை இந்தியாவுக்கோ ஆப்பிரிக்காவிற்கோ அல்லது ஐரோப்பாவிற்கோ செல்லும் என்றால் உங்களுடைய புத்தகங்கள் சிலவற்றை நீங்கள் எனக்கு அனுப்பி தர வேண்டும் என்று இந்த ஒளிநாடாவின் மூலமாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த சகோதரன் உத்தமமாய் இருக்கக்கூடும். அவர் சிந்திக்கிற விதத்தில் அவர் உண்மையாய் இருக்கக்கூடும். அவருடைய நோக்கங்களும் குறிக்கோள்களும் கூட சரியாக இருக்கக்கூடும். எனக்கு தெரியாது. நான் இங்கே இடைப்படுவதெல்லாம் சரியான உபதேசம் எது, தவறான உபதேசம் எது என்பதோடுதான். மேலும் இந்த 7 இடிகளை பெற்றுக்கொள்வதற்கு 7 மனிதர்கள் இருக்க வேண்டும் என்று இங்கே இந்த உபதேசம் கூறுகிறது. அது 34-35 பக்கங்களிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அங்கேதான் அந்த விவரங்கள் காணப்படுகின்றது. மேலும் எந்த முகமும் இல்லாமல், எந்த முகரூபமும் இல்லாமல் 7 மனிதர்கள் அங்கே இருப்பார்கள் என்று அது கூறுகிறது. இந்த புத்தகத்தில் ஒரு இடத்தில் 7 மனிதர்கள் என்பவர்கள் உண்மையில் அந்த 7 இடிகளாய் இருக்கிறார்கள் என்றும் கூறுகிறது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு இடியாக இருக்கிறான் என்று ஒரு கூச்சமும் இல்லாமல், ஒரு வெட்கமும் இல்லாமல் அந்த 7 மனிதர்கள் தான் 7 இடிகளாய் இருக்கிறார்கள் என்று கூறுகிறது. அதற்காக கொடுக்கப்படுகிற வேத வசன ஆதாரம் சகரியா 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் அதற்கு ஆதாரமாக எடுக்கப்பட்டுள்ளது. சகரியா 3ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வசனம். இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள். உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். இவர்கள் அடையாளமாய் இருக்கிற புருஷர். இதோ கிளை எனப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்திலே அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆகையால் இந்த வேதவசனம் சகரியா 3ஆம் அதிகாரம் 8-9 சகோதரன் பிரென்னாமின் ஊழியத்திற்கு பிறகு இன்று நிறைவேறி இருக்கிறது என்று இந்த உபதேசம் கூறுகிறது. அங்கே பதிவு செய்யப்பட்டுள்ள அந்த கல்லின் மேல் உள்ள 7 கண்கள் என்பவை கல்லறையிலிருந்து மரித்தவர்களை வெளியே கொண்டு வருகிற தேவ எக்காலத்தை நிறைவேற்றுகிற 7 இடிகளை பெற்றுக்கொள்ளப் போகிற 7 மனிதர்கள், அப்போஸ்தலர்கள் என்று இந்த உபதேசம் குறிப்பிடுகிறது. நாங்கள் இதை மறுக்கிறோம். இந்த வேதப்புரட்டுக்கு எந்த ஒரு வேத வசன ஆதாரமும் இருக்கிறது என்று நாங்கள் நம்பவில்லை. எப்படி இருந்தாலும் இந்த வேதப்புரட்டில் ஒரு பாகம் சரியாக இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். மேலும் அந்த விதமாக தான் எல்லா வேத புரட்டுகளும் வருகின்றன. எல்லா வேத புரட்டுகளும் சத்தியத்தோடு கலந்தே வருகின்றன. அது இந்த மணி நேரத்தின் செய்தியை அடிப்படையாக கொண்டே இருக்கிறது. அது வேதத்தை அடிப்படையாக கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த வேத புரட்டில் அங்கே ஒரு மரண வித்து இருக்கிறது. அது ஒரு விஷம் போல் இருக்கிறது. அதை சுற்றிலும் மிகப்பெரிய சர்க்கரை பூச்சு பூசப்பட்டிருக்கின்றது. அதை நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் அந்த விஷத்தை சுவைக்க மாட்டீர்கள். ஆனால் மேலே பூசப்பட்டிருக்கின்ற சர்க்கரையை தான் சுவைப்பீர்கள். ஒரு குழந்தைக்கு அது போன்ற ஒரு சர்க்கரை மிட்டாயை கொடுங்கள். அது அந்த குழந்தைக்கு மிகவும் இனிமையாக இருக்கும்.
அது மிகவும் சுவையாக இருக்கும். ஆனால் இறுதியில் அந்த பிள்ளையின் வயிற்றுக்குள்ளாக அந்த விஷம் செல்லும் பொழுது அது அந்த பிள்ளையை கொன்று விடுகிறது. இப்பொழுது அது சர்ப்பம் ஏவாளுக்கு கொடுத்த சர்க்கரை பூச்சு பூசப்பட்ட ஒரு வேத புரட்டு. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புக்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்தாள் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே அவள் அந்த இனிப்பு பூச்சு பூசப்பட்ட அந்த சிறிய இனிப்பு பந்தை அதற்குள் அவ்விசுவாசம் வேத புரட்டு கலந்து அதன் மேல் சர்க்கரை பூச்சி பூசி சுற்றப்பட்டிருக்கிறது என்று அறியாமல் அதை புசித்தாள். அது அவளுடைய வாய்க்கு மதுரமாக இருந்து பின்னர் அது அவளுக்கு மரணத்தை விளைவித்தது. 7 இடிகள் 1963 சகோதரன் பிரென்னாமால் வெளிப்படுத்தப்படவில்லை என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். வேத புரட்டின் இந்த பாகம் மிகவும் இனிமையாயிருக்கிறது. அந்த வேத புரட்டின் அடுத்த பாகம் மணவாட்டிக்கு எடுத்துக்கொள்ளப்படுதலின் விசுவாசத்தை கொடுக்கத்தக்கதாக அந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று கூறுகிறது. அதெல்லாம் சரிதான், அதெல்லாம் முற்றிலும் சர்க்கரைதான், நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். சகோதரன் பிரென்னாமுக்கு 1964 7 இடிகள் வெளிப்படுத்தப்படவில்லை என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். அதேபோல் மணவாட்டிக்கு எடுத்துக்கொள்ளப்படும் விசுவாசத்தை கொடுக்கத்தக்கதாக அந்த 7 இடிகள் வெளிப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சகோதரன் பிரென்னாமின் செய்தியின்படி அது சரியே. 7 முத்திரைகளின் செய்திகளின் கிட்டத்தட்ட நீங்கள் எங்கே வாசித்தாலும் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கான விசுவாசம் 7 இடிகள் மூலமாக தான் வருகிறது என்றே கூறுகிறது. ஆனால் அந்த 7 இடிகளின் ரகசியங்களை பெற்றுக்கொள்ள 7 மனிதர்கள் இருக்க வேண்டும் என்பதை தான் நாங்கள் முற்றிலும் மறுக்கிறோம். ஏனென்றால் அது வேத வசனத்திற்கு முரண்பாடாக இருக்கிறது. இப்பொழுது ஒரு வேத புரட்டு தாக்கும் பொழுது நாங்கள் அதன் அஸ்திவாரத்தை தாக்குகிறோம். இந்த வேத புரட்டு 2 வேத வசனங்களின் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கின்றது. சகரியா 3 அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்கள் மற்றும் 4 அதிகாரம் 9 10 வசனங்கள். இப்பொழுது இந்த 7 மனிதர்களும் சகரியா 3 மற்றும் சகரியா 4 சகோதரன் பிரென்னாமுக்கு பிறகு 7 இடிகளை வெளிப்படுத்த 7 மனிதர்கள் இருக்க வேண்டும் என்கின்ற தங்களுடைய கோட்பாட்டை நிலைநிறுத்துவதற்கு தங்களுடைய அஸ்திவார வேதவசனமாக எடுத்துக்கொள்கிறார்கள். இப்பொழுது இந்த வேத புரட்டு நின்று கொண்டிருக்கின்ற அந்த அஸ்திவாரத்தை தாக்குவதில் நாங்கள் அதை இடித்து தள்ளுவதற்கு போதுமானவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த ஒளிநாடாவை கேட்கிறவர்களுக்கும் ஒருவேளை இந்த புத்தகத்தை ஒரு நாளில் வாசிக்க போகிற எங்களுடைய வாசகர்களுக்கும் நீங்கள் யாரை விசுவாசிக்க போகிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன். சகரியா 3 மற்றும் 4 அதிகாரங்களுக்கான வெளிப்பாட்டிற்கு ரூபகாரப்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசியாகிய மல்கியா 4 என்று அழைக்கப்பட்ட வில்லியம் பிரென்னாமை விசுவாசிக்க போகிறீர்களா? அல்லது தேவனுடைய வார்த்தையில் பலவந்தமாக தன்னை பொருத்தி கொள்ள முயற்சிக்கும் இரவில் பறக்கிற ஏதோ ஒரு பூச்சியை போன்ற ஒரு பிரசங்கியை விசுவாசிக்க போகிறீர்களா? வேத வசனத்தையும் மற்றும் செய்தியையும் கொண்டு சகரியா 4 அதிகாரம் இனி வரப்போகிற 7 மனிதர்களை குறித்து பேசவில்லை. ஆனால் அவர்கள் ஏற்கனவே வந்தாகிவிட்டது என்பதை தான் உங்களுக்கு நிரூபிக்க முடியும். அவர்கள் வந்து தங்களுடைய ஊழியத்தை முடித்துவிட்டு கடந்து போய்விட்டார்கள். கடைசியானவர் அவரும் தன்னுடைய ஊழியத்தை முடித்துவிட்டு தன்னுடைய சாய்ந்தாடும் நாட்காலில் உட்கார்ந்து சாய்ந்தாடி கொண்டிருக்கிறார். இப்பொழுது என்னுடைய வார்த்தைகள் மிகவும் பலவீனமானவைகள். ஆனால் வேத வசனங்களை வியாக்கியானிக்க ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி அனுப்பப்பட்டிருந்தார். அவர்தான் மல்கியா 4:5-6. அவர் உண்மைகளோடு கூட நம்மிடம் அனுப்பப்பட்டார். அவர் வெளிப்படுத்தல் 10:7 இருந்தார். ஆனாலும் 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். ரகசியம் என்று வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற எல்லா ரகசியங்களை குறித்த வரைக்கும் வில்லியம் பிரென்னாமால் தான் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அவர் சகரியா 3 மற்றும் சகரியா 4 வேறொரு வெளிச்சத்தின் கீழ் வியாக்கியானிப்பார் என்றால் நாங்கள் வேறு எந்த மனிதருடைய வார்த்தைக்கும் மேலாக அவருடைய வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். எத்தனை பேர் அதை கேட்க விரும்புகிறீர்கள்? நான் வெளிப்படுத்தல் 3:1 மேற்கோளிடுகிறேன்.
சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, சகரியா 4:10 சொல்லப்பட்ட 7 கண்கள் 7 ஆவிகள் என்று அடையாளம் காணப்படுகிறது. மேற்கோள்: 7 சபை காலங்கள், பக்கம் 248 249. நம்முடைய வேத வசன ஆராய்ச்சிகளை ஒன்றிணைக்கும் போது தேவனுடைய அந்த 7 ஆவிகள் தேவன் தாமே தம்மை மிகவும் நெருக்கமாக அடையாளம் கண்டு கொண்ட 7 மனிதர்களுக்குள்ளாக இருந்து அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்த அதே பரிசுத்த ஆவி என்பதற்கு சான்றாகிறது. அவர்கள் அவருடைய கண்களாயிருக்கிறார்கள், அவர்கள் அவருடைய விளக்குகளாயிருக்கிறார்கள். அந்த மனிதர்கள் யார் என்பதை மிக எளிதாக கண்டு கொள்ள முடியும். ஏனென்றால் அடுத்த வாக்கியம் அவர்களை 7 நட்சத்திரங்கள் என்று அழைக்கிறது. அவை 7 சபை காலங்களுக்கான 7 செய்தியாளர்கள் என்று நமக்கு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது எவ்வளவு அழகாக இருக்கிறது! சகோதரன் பிரென்னாம் வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை திறந்து ஆட்டுக்குட்டியானவரின் பேரில் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அவர் ஆட்டுக்குட்டியானவருக்கு 7 கண்களும் அவருக்கு 7 கொம்புகளும் இருந்தன என்று கூறினார். அது வெளிப்படுத்தல் 5. அவர் வேதத்தை திறந்து வெளிப்படுத்தல் 3:1 அங்கே தேவனுக்கு முன்பாக நிற்கின்ற 7 ஆவிகள் இருந்தன என்று கூறினார். அதன் பிறகு வெளிப்படுத்தல் 5 சிங்காசனத்திற்கு முன்பாக 7 விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன என்று கூறினார். அவர் இங்கே இருக்கின்ற இந்த எல்லா 7 கண்கள், தேவனுடைய 7 ஆவிகள், அந்த 7 விளக்குகள், அவை எல்லாம் ஒரே காரியத்தை குறித்தே பேசுகின்றன என்று கூறினார். அவை சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளை குறித்தே பேசுகின்றன. இந்த 7 ஆவிகள் 7 தனிப்பட்ட ஆவிகள் அல்ல. அவை 7 சபை காலங்கள் ஊடாக 7 மனிதர்களுக்குள்ளாக இருந்து கிரியை செய்கிற ஒரே பரிசுத்த ஆவி. மேலும் அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபை காலங்களின் செய்தியாளர்களாய் இருக்கிறார்கள். ஒரு குருடன் கூட அதை பார்க்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு குருடன் கூட அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் சகரியா 4 மீது கட்டப்பட்ட இந்த வேத புரட்டை கண்டுபிடித்தவருடைய தத்துவங்கள் வில்லியம் பிரென்னாம் என்கின்ற பெரிய தீர்க்கதரிசியின் மூலமாக அடித்து வீழ்த்தப்பட்டு விட்டது என்று நான் கூறுகிறேன். ஆனால் சகரியா 3 மற்றும் 4 இவர் இங்கே வில்லியம் பிரென்னாமுக்கு பிறகு வைக்கிறார். சகோதரன் பிரென்னாம் அந்த செய்தியாளர்களை எடுத்து 7 சபை கால செய்தியாளர்களுக்கு பொருத்துகிறார். சகரியா 3:8-9, சகரியா 4:10, 7 முத்திரைகள், பக்கம் 102 சகோதரன் பிரென்னாமை மேற்கோள் இடுகிறேன். அந்த வேத வாக்கியங்கள் என்னவென்று அவர் வியாக்கியானிக்கிறார். அவர் வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியானவரை குறித்து பேசுகிறார். சகோதரன் பிரென்னாம் வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் உள்ள 7 கண்களை சகரியாவில் 3ஆம் அதிகாரத்தோடும் 4ஆம் அதிகாரத்தோடும் சேர்த்து கட்டுகிறார். ஆகவே இதைதான் அவர் சொன்னார். 7 கண்கள் என்றால் பார்த்தல், பார்த்தல் என்றால் தீர்க்கதரிசிகள், ஞான திருஷ்டிக்காரர். அந்த ஆட்டுக்குட்டிக்கு 7 கொம்புகள் இருந்தன. அந்த ஒவ்வொரு கொம்பிலும் ஒரு கண் இருந்தது. அது என்ன? கிறிஸ்துவும் அவருடைய மனவாட்டியும் அங்கே இருக்கிற 7 சபை காலங்கள் அங்கே புறப்பட்டு சென்ற 7 தீர்க்கதரிசிகளாய் இருந்தனர். 7 ஞான திருஷ்டிக்காரர்கள், 7 கண்கள். ஆகவே கடைசியானவரும் ஒரு ஞான திருஷ்டிக்காரனாய் இருக்க வேண்டும். சரிதானே? சகோதரன் பிரென்னாம் வெளிப்படுத்தல் 5:6 சகரியா 3 மற்றும் 4 சேர்த்து கட்டுகிறார். மேலும் அவர்கள் 7 சபை காலத்தின் தூதர்களை சேர்ந்தவர்கள் என்றும் கூறுகிறார். அவர்கள் 7 சபை காலங்களுக்கான 7 செய்தியாளர்கள். ஆகையால் இந்த வேத புரட்டு எதன் மீது நின்று கொண்டிருக்கிறதோ அந்த அடுத்த கொள்கையையும் நாம் அடித்து வீழ்த்தி இருக்கிறோம். எந்த ஒரு வேத புரட்டின் அஸ்திவாரத்தையும் நீங்கள் அவிழ்த்து போடும் போது என் சகோதரனே, அது வேத புரட்டன் தன்னை ஒரு அவிசுவாசி என்றோ அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளை என்றோ நிரூபிக்க வேண்டும். ஒருவேளை அவன் ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இருப்பான் என்றால் அவன் மனம் திரும்புகிறான். ஆனால் வேதவசனத்தின் எளிமையை பார்த்த பிறகும் அவன் மனம் திரும்ப முடியவில்லை என்றால் அப்பொழுது அவன் தேவனுடைய வார்த்தையை தாறுமாறாக்குவதற்கென்றே பிசாசாக பிறந்த ஒருவனாக இருக்கிறான். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் அவனுக்கு ஒரு 2வது வாய்ப்பு கொடுப்பது. நீங்கள் அவனுக்கு 2வது வாய்ப்பை கொடுக்கும் பொழுது நீங்கள் தீத்து 3ஆம் அதிகாரம்
10 உள்ள வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு என்று சொல்லுகிற வேத வசனத்தை நிறைவேற்றுகிறீர்கள். ஒரு வேத புரட்டனோடு இடைப்படுவதற்கான வேத வசன ஒழுங்கு இதுதான். அந்த வேத புரட்டன் மனம் திரும்பும்படியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும் அவனிடத்தில் கெஞ்சிக் கொண்டும் பிடித்து இழுத்து கொண்டும் தள்ளி கொண்டும் இருக்க முடியாது. உங்களுக்கு சகோதரன் பவுல் இங்கே இருந்து அவர் ஒரு வேத புரட்டனோடு இடைப்பட வேண்டும் என்றால், சகோதரன் பவுல் ஒரு முறை வேத வசனத்தை தெளிவுபடுத்தி காட்டுவார். அவர் 2 முறை வேத வசனத்தை தெளிவுபடுத்தி காட்டுவார். அப்படி அவர் தெளிவுபடுத்தி காட்டிய பிறகும் அந்த மனிதனால் அதை பார்க்க முடியவில்லை என்றால், சகோதரன் பவுல் அந்த குறிப்பிட்ட மனிதனுக்கு தெரிந்து கொள்ளப்படுதல் இல்லை என்பதை அறிந்தவராய் அவர் அவனை புறக்கணித்து தள்ளிவிடுவார். அதுதான் வேதவசன ஒழுங்காக இருக்கிறது. மேலும் இங்கே உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் இடி முழக்கங்களின் பேரிலான அப்படிப்பட்ட ஒரு கள்ள உபதேசம் மற்றும் வியாக்கியானம் மற்றும் கண்டுபிடிப்புகளை தேவனுடைய வார்த்தையை கொண்டு தெளிவுபடுத்தி காட்டப்பட்ட பிறகும் வில்லியம் பிரென்னாமின் செய்தியின் எளிமையையும் வெளிப்படைத்தன்மையையும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அவர்கள் விருப்பத்தில் ஏதோ தவறு இருக்கிறது. நிச்சயமாக அவர்கள் விருப்பத்தில் ஏதோ தவறு இருக்கிறது. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருந்தபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது என்று யோவான் 3:19 இயேசு கூறுகிறார். மேலும் உங்களுக்கு ஒரு மேய்ப்பன் இருந்து அவன் உங்களை விபச்சாரத்திலும் வேசிதனத்திலும் வாழும்படியாகவும் ஒரு திருடனாகவும் ஒரு தேசாதிரியாகவும் வேத வசனத்திற்கு புறம்பாக காரியங்களை செய்து உங்கள் கிரியைகளை பொல்லாதவைகளாய் இருக்கும்படி விட்டுவிடுவான் என்றால், உங்கள் பாவங்களில் உங்களை உழல அவன் அனுமதிக்கிற காரணத்தினால் அப்படிப்பட்ட ஒரு பிரசங்கியை நீங்கள் நேசிப்பீர்கள் என்றால் அதுவே உங்களுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது என்று இயேசு கூறுகிறார். மேலும் தேவனுடைய வார்த்தை வந்து சகரியா 3:9 மற்றும் சகரியா 4:10 ஆகியவற்றை மகத்தான எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக சபைக்கால புத்தகம் பக்கம் 249 மற்றும் 7 முத்திரைகளின் புத்தகம் பக்கம் 102 விளக்கி சொன்ன பிறகும், அல்லது நாம் இப்படி சொல்லலாம், தீர்க்கதரிசி அந்த வேத வாக்கியங்களை வியாக்கியானித்தார் என்று உங்களுக்கு தெரியாது என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் இங்கே ஒரு பிரசங்கி தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு எடுத்து காண்பித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி இருக்க வேறொரு மனிதனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்வதற்கான தேவனால் அனுப்பப்பட்டு தேவனால் ஏவப்பட்டு இந்த காலத்துக்கான ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் இருந்த வில்லியம் பிரென்னாம் ஆகிய மல்கியா 4 வார்த்தைகளை ஒரு மனிதன் மறுதலிக்கிறான் என்றால் அவனுடைய விருப்பத்தில் நிச்சயமாக ஏதோ தவறு இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஒருவேளை என்னுடைய வியாக்கியானங்களில் அப்படியே குழம்பி போயிருப்பீர்கள் என்றால், நான் சொல்வதெல்லாம் சகோதரன் பிரென்னாம் சகரியா 3:10 சகரியா 4:10 எடுத்து 7 சபை காலங்களுக்கான 7 செய்தியாளர்களுக்கு ஒப்பிடுகிறார். சகரியா 3:10 மற்றும் 4:10 எடுத்து 7 சபை காலங்களின் செய்தியை கொண்டு வந்த 7 மனிதர்களுக்கு ஒப்பிடுகிற அபிஷேகிக்கப்பட்ட எலியாவின் வார்த்தைகளின் அடிப்படையில் இந்த வேத புரட்டை நான் எதிர்க்கிறேன். ஆகவே இந்த வேத புரட்டு நிற்பதற்கான எந்த ஒரு அஸ்திவாரமும் இல்லை. நான் அதை ஒரு வேத புரட்டு என்றும் பாதாளத்தில் இருந்து வந்தது என்றும் சாத்தானுடையது என்றும் எதிர்த்து இந்த வேத புரட்டனையும் அவனை பின்பற்றுகிறவர்களையும் மனம் திரும்பும்படியாக அழைப்பு விடுகிறேன். நான் சபையார் யாவரையும் அந்த வேத புரட்டிலிருந்து தங்களை அவிழ்த்து கொண்டு வெளியே வரும்படியாக அழைப்பு விடுகிறேன். 7 இடிகளை வெளிப்படுத்துவதற்கு 7 மனிதர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற அந்த வேத புரட்டை ஆதரிப்பதற்கான 2 வேத வாக்கியங்கள் மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். எந்த செய்தி மேற்கோள்களும் கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் அப்படி ஒரு மேற்கோளே இல்லை என்பதை சுலபமாக சொல்லிவிடலாம். 7 இடிகளின் வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்வதற்கு 7 மனிதர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு மேற்கோள் கூட 1100 செய்திகளிலும் எங்குமே இல்லை. இருந்திருந்தால் அந்த வேத புரட்டர்கள் அதை எடுத்து பயன்படுத்தி இருப்பார்கள். இந்த வேத புரட்டர்கள் பலவந்தமாக வேதத்திற்குள்
தங்களை பொருத்திக் கொள்வதற்கு இருக்கிற ஒரே வழி சகரியா 3 மற்றும் 4 அதிகாரங்களுக்கு ஒரு தனிப்பட்ட வியாக்கியானத்தை கொடுப்பதன் மூலமே. ஒரு மேற்கோள் கூட கொடுக்கப்படவில்லை. முற்றிலுமாக ஒன்று கூட அங்கே இல்லை. 1100 செய்திகள் 7 இடிகளின் வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்வதற்கு 7 மனிதர்கள் இருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டுகிற ஒரு மேற்கோள் கூட இல்லை. இன்னும் சொல்ல போனால் 7வது முத்திரையையும் 7 இடிகளையும் வெளிப்படுத்துகிற தேவனுடைய அப்படிப்பட்ட திட்டத்தை சுட்டிக்காட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஒரு வேத புரட்டு இன்னொன்றுக்குள் நடத்துகிறது. மேலும் இந்த வேத புரட்டு தன்னுடைய அஸ்திவாரத்தை மற்ற வேத புரட்டுக்கள் மேல் கொண்டுள்ளது. ஆமோஸ் 3 அதிகாரம் 7 பழைய ஏற்பாட்டுக்கு மாத்திரமே பொருந்துகிறது என்றும் அது புதிய ஏற்பாட்டுக்கு பொருந்தவில்லை என்றும் இந்த மனிதர்கள் கூறுகின்றனர். இந்த வேத புரட்டு நின்று கொண்டிருக்கிற வேறொரு காரியம் எதன் மீது என்றால், வெளிப்பாட்டை கொண்டு வருவதற்கு புதிய ஏற்பாட்டில் தேவன் வேறொரு ஒழுங்கை வைத்திருக்கிறார். அதுதான் ஒரு கூட்டம் அப்போஸ்தலர்கள் மூலமாக அவர் புதிய ஏற்பாட்டில் பல்வேறு அப்போஸ்தலர்களை பயன்படுத்தி இருக்கிற காரணத்தினால் வில்லியம் பிரென்னாமின் மரணத்திற்கு பிறகும் வெளிப்பாடுகளும் செய்திகளும் இன்னுமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. அவர் ஒரே ஒரு அப்போஸ்தலனாக மாத்திரமே இருந்தார். ஆனால் நமக்கு இந்த கடைசி காலத்தில் ஒரு கூட்டம் அப்போஸ்தலர்கள் இருக்க வேண்டும். அப்படி இந்த கடைசி காலத்தில் எழும்புகிற அந்த ஒரு கூட்டம் அப்போஸ்தலர்களாக செய்தியோட கூட புதிய வெளிப்பாடுகளை சேர்க்க முடியும் என்று அவர்கள் கூறுகின்றனர். அவர்களுடைய செய்திகளை நீங்கள் வேதத்தில் காண வேண்டும் என்று அவசியமில்லை. நீங்கள் அவர்களுடைய செய்திகளை சகோதரன் பிரென்னாமின் செய்திகளில் காண வேண்டும் என்று அவசியமில்லை. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டு ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்றால், ஒரு அப்போஸ்தலன் ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்கிறான், இன்னொருவன் இன்னொரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு அதையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு காட்சியாக கொண்டு வருகின்றனர். இந்த உபதேசங்களை நான் எதிர்க்கிறேன். அவை வேத புரட்டாகவும் முற்றிலும் வேத வசனத்திற்கு புறம்பானதாகவும் மல்கியா 4, 5, 6 செய்திகளில் காணப்படாததாகவும் இருக்கின்றன. இந்த வேத புரட்டு வேத வசன அஸ்திவாரத்தை மற்றும் மல்கியா 4 செய்தியின் அஸ்திவாரங்களை அழித்து போட வழி தேடுகிறது. ஆமோஸ் 3:7 வேதாகம அஸ்திவாரமும் மற்றும் வில்லியம் பிரென்னாமின் செய்தியின் அஸ்திவாரமுமாக இருக்கிறது. வேதாகம அஸ்திவாரத்தையும் வில்லியம் பிரென்னாமின் செய்தியின் அஸ்திவாரத்தையும் இடித்து போட முயற்சிக்கின்ற எந்த ஒன்றும் பாதாளத்தில் இருந்து வருகிறதும் சாத்தானுடையதும் அவ்வாறு மாத்திரமே அடையாளம் கண்டு கொள்ளப்பட வேண்டியதாயிருக்கிறது. தீர்க்கதரிசியின் எல்லா உபதேசங்களிலும் கடைசி கால மனவாட்டிக்கான அவருடைய செய்தியின் அஸ்திவாரம் ஆமோஸ் 3:7, மல்கியா 4:5 மற்றும் வெளிப்படுத்தல் 10:7, வெளிப்படுத்தல் 3:14 ஒவ்வொரு காலத்துக்கும் அதனுடைய தூதனாய் இருக்கிற ஒரே செய்தியாளன் மூலமாக மாத்திரமே வெளிப்பாட்டை கொண்டு வருவது என்பது தேவனுடைய தெய்வீக ஒழுங்காக இருக்கிறபடியால் அந்தந்த காலத்துக்கான எல்லா செய்திகளும் அந்த ஒரு குறிப்பிட்ட தூதன் செய்தியாளனுக்கே அனுப்பப்பட்டது. ஒவ்வொரு காலத்துக்குமான செய்தி ஒரே ஒரு மனிதனுக்கு தான் அனுப்பப்பட்டதே என்று 7 மனிதர்களுக்கு அனுப்பப்படவில்லை. ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை உள்ள எழுதப்பட்ட வார்த்தையின் சபைக்கு செய்தியை கொண்டு வருவதற்கு தேவன் ஒருபோதும் ஒரு கூட்ட மனிதரை பயன்படுத்தினதில்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு 7 அல்லது அதற்கு மேலான வெளிப்பாடுகள் இருந்த காரணத்தாலும் தேவன் ஒரு கூட்ட மனிதரை ஒருபோதும் உபயோகித்ததில்லை. இதை வேறு விதத்தில் நிரூபிக்கும்படியாக எந்த ஒரு வேத புரட்டனுக்கும் நான் சவால் விடுகிறேன். வேதத்தில் எங்குமே தேவன் ஒரு கூட்டம் மனிதரை ஒருபோதும் உபயோகித்ததில்லை. இதை வேறு விதத்தில் நிரூபிக்கும்படியாக எந்த ஒரு வேத புரட்டனுக்கும் நான் சவால் விடுகிறேன். வேதத்தில் எங்குமே தேவன் ஒரு கூட்டம் மனிதர்களை பயன்படுத்தவில்லை. மேலும் தேவன் 7 அல்லது அதற்கும் மேற்பட்ட வெளிப்பாடுகளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு கொண்டு வர வேண்டி இருந்தாலும் வெளிப்பாடுகள் அநேகமாக இருக்கிற காரணத்தினால் அவர் 7 அல்லது 8 மனிதரை உபயோகித்ததில்லை. இல்லை, என் சகோதர சகோதரிகளே, ஒரு வேத புரட்டன் தன்னை வேதாகமத்தில் பலவந்தமாக பொருத்திக் கொள்வதற்கான ஒரே வழி 7 இடிகளின் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்கு 7 மனிதர்கள் தேவை என்று கூறி ஆமோஸ் 3:7 மற்றும் வெளிப்படுத்தல் 10:3 தாறுமாறாக்குவது. கணித ரீதியாக 7 சத்தங்கள், 7 வெளிப்பாடுகள், 7 மனிதர்கள், 7 இடிகள் கணித ரீதியில்
நன்மை தீமை அறியத்தக்க விருட்சகத்திலிருந்து கிரியை செய்வதற்கு சரியாக இருக்கலாம். ஆகவே அவர்கள் 7 சத்தங்கள் என்பது 7 இடிகளும் சமம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதற்கு ஒரு வார்த்தையின் பரிசோதனையை கொடுத்து பாருங்கள். இந்த வேதப்புரட்டுக்கு தேவனுடைய வேதாகம கணிதத்தின்படியாக வார்த்தையின் சோதனையை கொடுத்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 1-4 மற்றும் ஆமோஸ் 3:7 அதை இணைத்து பாருங்கள். அது ஒரு வெளிப்பாட்டாளர். தேவனுடைய வேத கணிதத்தின் மூலமாக தேவனுடைய கணிதத்தை நாம் கேட்போமாக. வெளிப்படுத்தல் 10:1-4 ஆமோஸ் 3:7 இணைக்கும் பொழுது தேவன் தம்முடைய ரகசியங்களை தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு வெளிப்பாட்டாளர். வெளிப்படுத்தல் 10:1. இப்பொழுது நீங்கள் இதை கல்லூரிகளில் காண முடியாது. இல்லை, அவர்களால் இந்த கணிதத்தை புரிந்து கொள்ள முடியாது. இப்பொழுது அந்த பதில் சரிதானா என்று நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால், என் சகோதரனே, உங்களுடைய சிறிய ஆசிரியர் இந்த பாடத்தை திருத்த முடியாது. நீங்கள் இந்த காலத்திற்கான முதல்வரிடம் செல்ல வேண்டும். நான் சபைக்கால பக்கம் 324 அவரை உங்களுக்கு மேற்கோளிடட்டும். அது அந்த கடைசி கால நேரத்தில்தான் இயேசுவின் 7 இடிகள் வெளியே வந்தன. வெளிப்படுத்தல் 10:3-4 அந்த 7 இடிகளின் என்ன இருந்தன என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு தீர்க்கதரிசி தேவைப்படுவான். ஏனென்றால் தேவனுக்கு தம்முடைய ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை கொண்டு வருவதற்கு ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாகவே அன்றி வேறு வழி இல்லை. வார்த்தை எப்பொழுதுமே ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாகவே வந்தது. எப்பொழுதும் அவ்விதமாகவே அது வரும். அது தேவனுடைய பிரமாணமாய் இருக்கிறது என்பதை சாதாரண வேத வசன ஆராய்ச்சியின் மூலமே கண்டுபிடிக்க முடியும். நான் சொல்லுகிறேன், வெளிப்படுத்தல் 10:1-4 மற்றும் ஆமோஸ் 3:7 அதை இணைக்கும் பொழுது ஒரு வெளிப்பாடு, ஒரு வெளிப்பாட்டாளர், கிறிஸ்து. மேலும் அது மற்ற கணக்கு தவறு என்று நிரூபிக்கிறது. 7 சத்தங்கள் 7 வெளிப்பாடுகளுக்கு சமம், 7 மனிதர்களுக்கு சமம், 7 இடிகளுக்கு சமம், இன்றைய 7 அப்போஸ்தலர்களுக்கு சமம். அந்த கணக்கு தவறு என்று நான் கூறுகிறேன். அதன் மீது ஒரு எக்ஸ் குறியீட்டை நான் போடுகின்றேன். ஆம், அந்த கணக்கின் மீது ஒரு எக்ஸ் குறியீடுகள். ஏனெனில் தீர்க்கதரிசி அந்த கணக்கை திருத்திவிட்டார். சபைக்கால புத்தகம் பக்கம் 324 தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்லுகிறதோடு கூட என்னுடைய பாடத்தை நான் சோதித்து பார்க்கிறேன். நான் அப்படியே அவரை மேற்கோளிடுகிறேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ செய்து கொள்ளுங்கள். இது வெளியே சென்று உங்களை சந்திக்கும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ செய்து கொள்ளுங்கள். நான் தேவனுடைய தீர்க்கதரிசியை மேற்கோளிடுகிறேன். மேலும் இந்த சபையிலிருந்தும் மற்றும் இந்த ஒளிநாடாவை பிறகு கேட்கப் போகிறவர்களும் மற்ற எங்களுடைய புத்தகங்களை பிறகு வாசிக்கப் போகின்ற என் சகோதர சகோதரிகளே, சரியாக இங்கே இப்பொழுதே நான் அறிவிக்கிறேன், அந்த நபர் நான் அல்ல. நான் என்னை போதுமான அளவுக்கு தெளிவாக்குகிறேன். நீங்கள் அதற்கு சாட்சி பகிர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சபையார் ஆமேன் என்கின்றனர். இந்த மேற்கோளை கேள்விப்படுகிற யாராயிருந்தாலும் அதோடு கூட நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ செய்து கொள்ளுங்கள். நான் என்னை அந்த மேற்கோளுக்குள் பொருத்தவில்லை. நான் சத்தியத்தை தான் எடுத்து காண்பிக்கிறேன். அதுதான் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள வேதாகம ஒழுங்காக இருக்கிறது. அதே பக்கத்தில் கவனியுங்கள். சகோதரன் வேல் 7 இடிகளின் வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்வதற்கான சகோதரன் பிரென்னாமின் எதிர்பார்ப்புகளை அங்கே பதிவிட்டிருக்கிறார். ஆனால் 1963 முத்திரைகளில் சகோதரன் பிரென்னாம் அது வெளிப்படவில்லை என்று முடிவு கட்டுகிறார். ஆகவே 7 தீர்க்கதரிசிகள் 7 அப்போஸ்தலர்கள் என்கின்ற இந்த கருத்து சகோதரன் பிரென்னாமினால் 7 சபை காலங்கள் பக்கம் 324 கண்டனம் பண்ணப்படுகிறது. அது செய்தியில் எழுந்து நிற்க முடியாது, வார்த்தையிலும் எழுந்து நிற்க முடியாது. சகோதரன் பிரென்னாமை நான் மேற்கோளிடுகின்றேன். மேற்கோள் 7 முத்திரைகளின் வெளிப்பாடு பக்கம் 184 298 வரை. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு அவர் வேண்டுமென்றால் சூரியனை தெரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் எப்போதுமே ஒவ்வொரு வார்த்தைக்கும் தனக்கு செவி கொடுக்கிற ஒரு மனிதனோடு தான் இடைப்படுகிறார். மேற்கோள் பரிபூரண விசுவாசம் 1963 பக்கம் 9. தேவன் மனிதனை மட்டுமே உபயோகிக்கிறார்.
தேவன் இயந்திரத்தை உபயோகிப்பதில்லை. தேவன் ஒரு கூட்டம் மனிதர்களை உபயோகிப்பதில்லை. தேவன் ஸ்தாபனங்களை உபயோகிப்பதில்லை. தேவன் எப்பொழுதுமே தனி நபர்களை தான் உபயோகிக்கிறார். நான் இன்னும் சிலதை இருக்கட்டும். அடையாளத்தின் சத்தம், அதிலிருந்து நான் இங்கே மேற்கோளிடுகின்றேன். தேவன் ஒருபோதும் ஒரு கூட்டத்தோடு இடைப்பட்டதில்லை. வேத வசனங்களில் எங்குமே இல்லை. அவர் ஒரு தனி மனிதனுடன் தான் இடைப்படுகிறார். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் மற்றவரிடமிருந்து வித்தியாசப்படுகிறான். அவன் ஒரு மனிதனை அவனை பரிபூரண இசைவுக்குள்ளாக்கும் வரை, அவன் அந்த வார்த்தையாகவே மாறும் வரை அவனை எடுத்துக்கொள்கிறார். மேற்கோள்: தேவனுடைய சித்தமாய் இல்லாதிருக்க அவருக்கு ஒரு சேவை செய்ய முயற்சித்தல். 1965 10/219. அது ஒரு கூட்டத்திற்கு வந்ததில்லை, ஒருபோதும் வந்ததில்லை. ஒரு மனிதன். அதைதான் தேவன் வாக்குத்தத்தம் செய்தார். மேற்கோள்: அது ஏன் மெய்ப்பர்களாக இருக்க வேண்டியிருந்தது? 1964 10/153. நடத்தி செல்வதற்கு தேவன் எப்பொழுதாவது ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டார் என்று எனக்கு சொல்லுங்கள். உங்களால் அதை வேதத்தில் காண முடியாது. ஒரு மனிதன். வார்த்தை மோசேயிடம் வந்தது. கோராகோ தன்னைத்தானே உயர்த்தி கொண்டு செய்தியை கொண்டு வருவதற்கு தேவன் ஒரே ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அது போன்ற நியாயமற்ற விதத்தில் நடந்து கொண்டார் என்று சொல்லி அவரிடத்தில் முறுமுறுத்தான் என்பதை குறித்து நாம் எல்லோரும் அறிவோம். மேலும் யூதா கடைசி நாட்களில் இதே போன்று இருக்கும் என்று பேசுகிறதை நினைவு கூறுங்கள். மேற்கோள்: முடிவு கால சுவிசேஷம் 1962 பக்கம் 27. ஒரு கூட்டம் மனிதர்களுக்கு கீழாக நீங்கள் செல்ல முடியாது. அது எப்போதாவது அவ்வாறு சென்றது என்பதை நான் எதிர்க்கிறேன். தேவன் எப்போதாவது ஒரு கூட்டம் மனிதரை உபயோகித்திருக்கிறாரா? அவர் ஒரு மனிதனை தான் உபயோகிக்கிறார். நிச்சயமாக ஒரு நேரத்தில் ஒரு மனிதனை. ஏனென்றால் 2 மனிதர்கள் இருவேறு கருத்துடையவர்களாக இருப்பார்கள். ஒரு மனிதன். நிச்சயமாக சரி. இப்பொழுது கவனியுங்கள். ஒவ்வொரு யுகத்திலும் அது அந்த விதமாகவே இருந்து வருகிறது. தொடர்ந்து கடைசி வரை அப்படிதான். மேற்கோள்: எல்லா காலங்களிலும் அடையாளம் காணப்பட்ட கிறிஸ்து. 1964 பக்கம் 7. ஒரு காலத்தின் முடிவில் ஒவ்வொரு முறை அவர் இந்த பூமியின் மேல் தோன்றின போதும் அவர் ஒரு மனிதனை அனுப்பி அவனை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகித்தார். கிறிஸ்து. இப்பொழுது அவர் அதை ஒரு கூட்டத்திற்குள்ளாக செய்ய முடியாது. உங்களால் அதை செய்ய முடியாது. அது அவ்விதமாக ஒருபோதும் செய்யப்பட்டதில்லை. அவர் ஒரு கூட்டத்தை ஒருபோதும் உபயோகித்ததில்லை, ஒருபோதும் செய்ததில்லை. அவர் ஒரு தனி மனிதனை தான் உபயோகிக்கிறார். மேற்கோள்: சாயங்கால செய்தியாளன் 1963 பக்கம் 12. இப்பொழுது தேவன் எப்பொழுதுமே ஒரு தீர்க்கதரிசியை தான் பயன்படுத்துகிறார். ஒரு மனிதன். நீங்கள் ஒரு கூட்டம் மனிதரை பயன்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்கு வித்தியாசமான கருத்துக்கள் உண்டாயிருக்கும். பாருங்கள், ஒவ்வொரு மனிதன். 2 மனிதன். அவர் ஒருபோதும் ஒரே நேரத்தில் 2 பெரிய தீர்க்கதரிசிகளை இந்த பூமியில் பெற்றிருந்ததில்லை. அவர் ஒருவனை தான் எடுத்துக்கொள்கிறார். ஆகவே இன்னொருவன் அவனுக்கான நாளையும் இன்னொரு செய்தியையும் எடுத்துக்கொள்கிறான். அவருக்கு ஒருபோதும் இருவர் இருப்பதில்லை. அவருக்கு ஒரு நேரத்தில் ஒருவர்தான் இருக்கிறார். வேதாகமம் முழுவதிலும் தேவன் ஒரு கூட்டம் மனிதரை ஒருபோதும் உபயோகித்ததில்லை என்பதுதான் தீர்க்கதரிசியின் புரிந்து கொள்ளுதலாய் இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு உதவி செய்வதற்கு அது போதுமானதாய் இருக்கிறது. தேவன் எப்போதுமே ஒரு தனிநபரை தான் உபயோகித்தார். இப்பொழுது இந்த வேத புரட்டோ தேவனுடைய முழு திட்டத்திற்கும் முற்றிலும் முரணானதாக இருக்கிறது. நான் கூறுகிறேன், ஒரு காலத்துக்கான செய்தியின் மேல் கூடுதலான வெளிச்சம் வரக்கூடும். ஆனால் அந்த காலத்தின் செய்தியாளனுக்கு தேவனால் முன்பு கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டோடு கூட அது முரண்பட முடியாது. மேலும் இது சாதாரணமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்றாயிருக்கிறது. சீர்திருத்தவாதிகள் மார்ட்டின் லூத்தர் நீதிமானாக்கப்படுதலோடு கூட வந்தார். அதன் பிறகு வெஸ்லி அதை காட்டிலும் மேலான ஒரு வெளிப்பாட்டோடு வந்தார். அது சரியா? ஆனால் அவர் மார்ட்டின் லூத்தருடைய வெளிப்பாட்டோடு ஒருபோதும் முரண்படவில்லை. மேலும் வில்லியம் பிரென்னாம் வந்த தேவனுடைய எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்தினார். ஆனால் ஒருபோதும் நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல் என்பவைகளாகிய முந்தின வெளிப்பாடுகளுக்கு அவர் முரண்பட்டதில்லை. இன்னும் சொல்ல போனால் அசூசா தெருவில்
நடந்ததற்கு கூட அவர் முரண்படவில்லை. ஆகவே இப்பொழுது ஒரு முடிவடையாத செய்திக்கு கூடுதலான வெளிச்சம் வரக்கூடும். ஆனால் அந்த மனிதன் செய்தியோடு கூட எவ்விதத்திலும் முரண்படக்கூடாது. இந்த மனிதன் அவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், தீர்க்கதரிசிக்கு அவர் முரண்பட்டிருக்கிறார். இவருடைய வேத புரட்டான கண்டுபிடிப்பு அப்பட்டமாக வேதத்தின் ஏவுதலால் வந்த வியாக்கியானத்திற்கும் வேதத்தின் அடிப்படை தராதரத்திற்கும் ஆமோஸ் 3:7 படியான வேதத்தின் அமைப்பிற்குமே முரண்பாடாக இருக்கிறது. முடிவான கருத்துக்கள். இந்த வேத புரட்டு வேத வசனத்தில் ஒவ்வொரு மாதிரியையும் ஒவ்வொரு நிழலாட்டத்தையும் உடைத்து போட்டு வேதாகமத்தின் அடிப்படை உபதேசங்களுக்கும் சகோதரன் பிரண்ணாமின் செய்திகளுக்கும் அப்பட்டமாக முரண்பட்டு விட்டது. ஆகையால் இது அந்தி கிறிஸ்துவினுடையது. இந்த வேத புரட்டு மல்கியா 4:5-6 கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அறிவித்த சகரியா 3:8-9 மற்றும் 4:10 ஆகிய வேத வசனங்களில் தெய்வீக வெளிப்பாடுகளை மாற்றி போட்டுவிட்டது. ஆகையால் இது சாத்தானுடையது, பாதாளத்திலிருந்து உண்டானது, மேலும் அநேகம் ஆத்துமாக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு வேத புரட்டு. இந்த வேத புரட்டர்களை மனம் திரும்பும்படியாக நாங்கள் அழைப்பு விடுகிறோம். மல்கியா 4 ஆகிய தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும்படியாகவும் இப்படிப்பட்ட வேத புரட்டர்களை விட்டு விலகி வரும்படியாகவும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுகிறோம். அந்த 7 பேரும் தங்களை 7 இடிகள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். ஒருவேளை ஒருவன் மரித்தால் ஒரு இடி மரித்து விடுகிறது. எப்படியோ அந்த 7 பேருமே ஆவிக்குரிய ரீதியில் மரித்து விட்டார்கள். அவ்விதமாக 7 இடிகளும் மரித்து அவற்றுக்குள்ளாக எந்த ஜீவனும் இல்லை. தெரிந்து கொள்ளப்பட்ட பெண்மணியே, உன் ஜீவன் தப்ப ஓடு. 7 இடிகளை வெளிப்படுத்த 7 மனிதர்கள் என்கின்ற இந்த வேத புரட்டின் அம்பலத்திற்கு 7 இடிகளின் ஊழியக்காரர்களும் நிச்சயமாக ஒத்துக்கொள்வார்கள். அவர்களுடைய ஆதரவுக்காக நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் இருக்கிற வேளையில் நான் இதை குறிப்பிடட்டும். அதாவது சகோதரன் பிரண்ணாம் 1963 7வது முத்திரையோ அல்லது 7 இடிகளோ இன்னும் வெளிப்படவில்லை என்று 7 முத்திரைகளின் வெளிப்பாடு 567 576 வரை உள்ள பக்கங்களில் சொல்லி இருக்கையில் 1974 7 இடிகளின் வெளிப்பாடுகளை ஒட்டுமொத்தமாகவும் படிப்படியாகவும் தாங்கள் பெற்றுக்கொள்வதாக அவர்களில் அநேகர் உரிமை கோரினாலும் அவர்களும் அதே வலையில்தான் சிக்கியிருக்கிறார்கள். இடிகளை வெளிப்படுத்துவதற்கான அந்த 7 பேர் தாங்கள்தான் என்று கூறி தேவனுடைய சட்டத்திட்டங்களை மீறி தங்களை பலவந்தமாக பொருத்தி கொள்ள முயற்சிக்கின்ற இந்த 7 பேரை போலவே அந்த 777 பேருக்கும் மேலாக இடிமுழக்க ஊழியக்காரர்களும் தங்களது சொந்த சேதத்துக்கும் கனவீனத்துக்கும் ஏதுவாக அதே காரியத்தை செய்தனர். அது ஏன் 10 வருடங்களுக்கு பிறகு மாத்திரம்? அங்கே யாரோ ஒருவர் மேம்பட்ட ஆவிக்குரியவராக நடந்து கொள்கிறார். 7 இடிகளை வெளிப்படுத்த 7 மனிதர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த கேள்விக்கு பதிலளிக்க அது ஒரு மிகப்பெரிய கேடு விளைவிக்கக்கூடிய வேத புரட்டிற்கும் மேலாக இருக்கிறது. ஏனென்றால் 777 பேருக்கும் மேலானவர்கள் அதே காரியத்தை உரிமை கோருகிறார்கள். ஆகவே இது ஒரு வேத புரட்டு என்றும் இதை விட்டு ஜனங்கள் தப்பி ஓட வேண்டும் என்றும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.